மகுடம் அந்த கிரீடம்லாம் வந்திருக்கும். டைட்டிலே பார்த்தீங்கன்னா மகுடம் கிரீடம்லாம் வந்திருக்கும். விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் சண்டை வந்த பிறகு நானே டைரக்ட் பண்ணுறான்னு சொல்லி வீண் ஒம்பா மிஸ்கின் கிட்ட சண்டை போட்டு மிஸ்கின் கிட்ட சண்டை போடலாம் தப்பு இல்லை. ஆனால் அதை தவிர நான் டைரக்ட் பண்ண வந்தது எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக தான் வந்தேன். ஏன்னா விஷால் முதல்ல செல்லமே படம் ஆரம்பிக்கிறப்பே நான் வந்து டைரக்ஷன் பண்ணன்னு தான் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஹீரோ ஆகிட்டார். மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. மதுரை மண் தமிழ் மண்ணுன்னு வசனம்லாம் பேசணுன்னே நல்ல படங்கள் கொடுத்தார். சண்டை கோழி ஏன்னா வரிசையாக நல்ல படங்கள் நிறைய விஷாலுக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப விஷாலை வந்து எல்லாருக்குமே நெருக்கமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் விஷாலுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் விஷாலே தான். ஏன்னா அவர் நடிக்கிறதை விட்டுட்டு தயாரிப்பாளராக மாறினார். விஎஃப்எஃப் ஒன்று ஆரம்பித்தார். திருப்பியும் வந்து ஏகப்பட்ட பணத்தை போட்டார். டென்ஷன் ஆனார். கூட இருக்கிறவங்களாம் வந்து ஏமாத்திட்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டார். அவங்களுக்குள்ளே பெரிய சண்டை போட்டார். இந்த மாதிரி விஷாலுக்கு எதிரி விஷால் தான். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எந்த வேலையை செய்யலாம், எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு எல்லா வேலையும் இழுத்து அவர் தலைமையிலே போட்டுட்டு பாவம் மனுஷன் படாத கஷ்டப்பட்டுட்டார். சூப்பராக எப்படி சொல்கிறது, ஒரு 8 கோடி 10 கோடி 15 கோடி விஷாலை வச்சா 20 கோடி பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல தமிழ் சினிமா ஒரு நல்ல ஹீரோவாக வந்தவர். பணம் கொட்டுனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போதாத நேரம் அவரே இயக்குனர் ஆகி ஆர்பி சௌத்ரி பேரில் யார் பணம் போட்டாங்கன்னு தெரியாது. தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி தான் வருது. ஆனால் பணத்தை போட்டவங்களாம் பாவம் புண்ணியம் யாருன்னு தெரியாது. விஷாலை நம்பி போட்டிருக்காங்க. அது கடன் கொடுத்த கழிச்சதுக்காக இவர் நடித்தாரா, இல்லை உண்மையிலே விஷாலை போட்டு படம்னா தெலுங்கு தமிழில் லாபம் வரும்னு எடுத்தாங்களா, அதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதெல்லாம் விடுங்க. ஏன்னா விஷால் நல்ல மனிதர். பர்சனலாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். நல்லா பேசுவார், அன்பாக பழகுவார், மீடியா கிட்ட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். முதல்ல மனுஷங்களை நல்லா மதிப்பார். பர்சனலாக கோவம் வந்து கத்துவார், அதெல்லாம் வேறு. ஆனால் இருந்தாலும் நான் விஷாலை ஒரு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஷால் கூட அசிஸ்டண்ட் பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ விஷாலை வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப விஷாலை பிடிக்கும். ஆனால் மகுடம் திரைப்படம் விஷால் இயக்குனர் ஆன பிறகு ஏதாவது சரி ஓகே ஒரு முயற்சியை காமிச்சிருப்பார், ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருப்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்த்துருப்பேன். ஏன்னா மிஸ்கின் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு பாலா கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இப்படி ஒரு டைரக்ஷன் டீமெல்லாம் பார்த்துட்டு இவர் தனித்துவமாக ஏதாவது பண்ணியிருப்பார்னு நினச்சி தான் இந்த படம் பார்த்தோம். அம்மா சாமி முடியலடா சாமி. முதல்ல சீனே மெடிக்கல் ரெப்பு இவர் போயிட்டு ஆரம்பத்தில் இந்த சித்ராலட்சுமி போய் மீட் பண்ணுறாரு. அங்கேயே உச்சக்கட்ட கொடுமை. லென்த்து சீனு, ஃபஸ்ட்டு சீனே லென்த்து சீனு. 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க 2 பேரும். அவர் மருந்து விற்க போயிருக்காரு, இவர் மருந்து வாங்க போய், இவர் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர். அங்கே போய் ஜோசியத்தை கட்டம் சரியில்லை, நம்பர் தான் முக்கியம், எண்கணிதம் தான் முக்கியம்னு சொல்லி எண்கணிதத்தை பற்றி விளக்கம் சொல்லுங்கிறாங்க. நமக்கு எங்கப்பா காசு கொடுத்து படம் பார்க்க வந்திருக்கோம், அங்கே எண்கணிதமாக எங்களுக்கு வேணும். அங்கேயே லென்த்து சீன். என்னடா விஷால் வந்து சரி ஓகே ஏதோ அந்த பதில் சீனு தட்டு மாதிரி ஏதோ எடுத்துருப்பார். அடுத்தது கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டார்னு பார்த்தா அதுக்கப்புறம் துஸ்ரா விஜயன் ஒய்ஃபு 2 பசங்க, மாமனார் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிராமையா. ஐயோ இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் பாருங்க. வராரு, வீட்டில் பயந்துட்டு வர்றாரு. எதுக்கு பொண்டாட்டி பயப்படுறாருன்னு தெரியாது. இவராக பயந்துட்டு வர்றாரு, இவராக பசங்களை பார்த்து பயப்படுறாரு, திருப்பி மாமனார் பார்த்து இவராக பயப்படுறாரு. கார்னு கேட்டால் கார் வாங்கி தரேன்னு சொன்னாராம். மாப்பிள்ளை கார் வாங்கலையா, மாமனார் தம்பிராமையா வந்து கார் வாங்கணும் மாப்பிள்ளைன்னு படம் ஃபுல்லாக இவரை டார்ச்சல் பண்ணுறாரு, ஓடுறாரு, ஒளிகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கார் வாங்கலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹோண்டா ஷோரூம் போகிறாரு, டாட்டா ஷோரூம் போகிறாரு, மாருதி ஷோரூம் போகிறாரு. அங்கெல்லாம் போய் ஜூஸை குடிச்சிட்டு அசிங்கப்பட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் ஹேண்ட் வாங்குறான்னு சொல்லி பிஎம்டபிள்யூ கார் வாங்குறாரு. இங்கே தான் கதையே ஆரம்பமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் நம்மளை பாடுபடுத்தி இந்த 35 நிமிஷத்துக்கு துண்டாக கட் பண்ணி இப்படி தூக்கி போட்டால் கூட எந்த சேதாரமும் இல்லை இந்த படத்துக்கு. அப்புறம் இவர் போய் ஒரு ஃபேமிலியாக ஒரு கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கார் வாங்கி ஒரு டூர் போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார் நம்பர் ஆச்சு, இது நம்ம ஓனர் கார் ஆச்சு, அவனை தூக்குடான்னு சொல்லி ஒருத்தன் வில்லன் தூக்குறான் அவனை. ஏன்னா அவனுக்கு எதிரி, அந்த காருக்கு ஓனரோட எதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் தூக்குறான். உடனே அந்த சொந்த கார் ஒருத்தர் பார்த்துறாரு. தலைவர் உங்கள் கார் ஒருத்தர் இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஆகிடுச்சு, உங்களை ஏர்போர்ட்டில் பார்க்குறே அந்த காரை ஃபாலோ பண்ணுற யாரான்னு கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த டைமில் கண்டுபிடிக்கிறப்ப தான் விஷாலை பார்க்குறாங்க. விஷால் பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாமே அதிர்ச்சி. அந்த வீடியோக்களில் பார்க்குறான், என் காரில் இவனை தானே இவ்வளோ நாள் தேடி இருந்தோம், இவனை தூக்குடா, இவனை எல்லாத்தையும் காலி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அங்கே தான் கதையை ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் இந்த கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது விஷால் எப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி படம் பண்ணி இந்த சீன் எடுத்து வச்சாருன்னு தெரியல ஃபஸ்ட்டு சீனில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
துஷ்ரா விஜயனை போட்டு தள்ளுறாங்க. ஏன் போட்டு தள்ளினாங்க, எதுக்கு போட்டு தள்ளினாங்க, அதுக்கப்புறம் இவர் ஏன் வந்து இந்த வில்லனுக்கு தேடுறாங்க விஷாலுக்கு அப்பா யார், அப்பா பார்த்திங்கன்னா பெரிய வைசாக்கில் பெரிய பெரிய டானு. அவர் பார்த்திங்கன்னா லிங்கா, அங்கே வைசாக்கே கட்டி ஆடுறவர். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா ஜான் விஜய், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இப்படி இந்த அப்பாவுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், ஓகேவா? அப்பானால தான் இவர் இங்கே மறைஞ்சி வாழ்கிறாரு. அப்பானை துரத்துற வில்லனுங்களாம் யார், அப்பா எதுக்கு பெரிய டான் ஆனார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அஞ்சலியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த விஷால் பிறந்திருப்பார். அது எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார், இப்படியெல்லாம் வந்து செகண்ட் ஹாப்பில் கதை போகுது. கடைசியில் அப்பா அம்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை தீர்ந்தது, ஏன் துஷ்ரா விஜயனை தன் மனைவியும் மகளையும் எதுக்கு போட்டு தள்ளினாங்க அப்படின்றத கடைசியில் விஷால் போய் பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றலாம் இந்த மகுடம் படத்தோட கதை. மகுடம்னு பேர் வச்சுட்டு இந்த மகுடத்துக்கு தகுந்த ஒரு சீனு கூட உருப்படியாக இங்கே படம் பண்ணல. மகுடம் வைக்கிற அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு சீனு கூட இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் செகண்ட் ஹாப்பில் ஒரு 2 ஃபைட் வருது. இந்த 2 ஃபைட்லையும் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா லிங்கா தான் வந்து ஃபைட் பண்ணுறாரு. அந்த 2 ஃபைட்டுமே பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சாங் போட்டாங்க, முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு, எவ்வளோ அழகான ஒரு இனிமையான ஒரு காதல் பாட்டு அது. அந்த பாட்டை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, கொலை பண்ணி கொலை உயிருமாக குத்தி இந்த பாட்டை, சத்தியமாக இளையராஜா இந்த பாட்டை பார்த்தாருன்னா அவரே 3 நாளாக ரூமுக்குள்ளே கது சாத்தின்னு சாப்பிட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக சொல்கிறேன், 3 நாள் சாப்பிட மாட்டார் இளையராஜா இந்த பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு எவ்வளோ அழகான அருமையான, அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு விஜயகாந்துக்காக போட்டாருன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து ஹிட்டான பாட்டு, பட்டி தொடுங்கியான ஹிட்டான பாட்டு. இந்த படத்தை இவ்வளோ கொலை பண்ணது இந்த விஷால் டீம் மட்டும்தான். இது பாருங்கள், அவர் குத்து வாங்கிறது பார்த்தா நம்மளும் குத்து வாங்குறோம். இந்த அழகான பாட்டு, முத்து மணி மாலை சிக்கு சிக்கு 2 குத்து, தொட்டு தொட்டு அட்டு 2 கன் ஷாட்டு வருது. திருப்பியும் பார்த்தா குத்துறானுங்க பாட்டு பாடுறாரு. ஐயோ, அந்த பாட்டை அப்படி கொலை பண்ணி வச்சுருவாங்க. அப்படி கிளைமேக்ஸு, இந்த பொம்பளைங்களாம் கத்தியை குத்துட்டு ஆட விட்டுட்டு, இதை வந்து என்னென்னா இந்த லாகவரான்ஸ் படத்தில் கடைசியில் பேயில் ஆடுவாங்க, பேய் பாட்டில் வந்து மிரட்டும், அந்த மாதிரி ஏதோ விஷால் நினச்சி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சுத்தமாக இந்த ஒன்று ஃபைட் ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு, பொம்பளைங்க போய் அடிக்கிறதும், பொம்பளை போய் குத்துறதும், பொம்பளைங்க போய் இது பண்ணுறதும், ஐயோ உச்சக்கட்ட கொடுமையாக இருந்தது. எனக்கு நினச்ச பாவம் விஷால். ஏன்னா அவருக்கு டைரக்ஷன் தெரியும். இப்போது அவர் இத்தனை படங்கள் ஒர்க் பண்ணுற டைரக்ஷன் தெரியும். ஆனால் அந்த டைரக்ஷனை ஸ்க்ரீன் ப்ளே வச்சு ஒரு மேஜிக் பண்ணுறது தான் சினிமா. அந்த மேஜிக்கு சுத்தமாக விஷால் மறந்துட்டார், பண்ண தெரியலன்னு தான் சொல்லணும். எனக்கு அதுதான் போட்ட காசு சுத்தமாக வராது. இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாரு, இவ்வளோ பேருக்கு வந்து அவர் செலவு பண்ணியிருப்பார், எவ்வளோ புடிசு கடை வாங்கி கையெழுத்து போட்டிருப்பார். மனுஷன் பாவம். இந்த மாதிரி இது அழகாக ஒரு டைரக்டர் கொடுத்து படம் எடுத்துருக்கலாம். நல்ல கதை தான், ஓகே, இதே டானா சூப்பராக பண்ணியிருக்கலாம். இதை வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணி வச்சுருக்காங்க. மகுடம் சரியான மக்கு படம் வந்து தான் மிச்சம். ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் இந்த படத்துக்கு கொஞ்சமாவது பலம் கொடுத்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கு வேறு லெவல் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜான் விஜய் ஓவர் ஆக்டிங், விஷால் வந்து ரொம்ப சுமாரான ஆக்டிங்கு. அந்த அப்பா கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. அஞ்சலி பார்த்திங்கன்னா அப்படியே முறப்பாக ஏதோ இந்த மீன்காரமாவாக நடிக்கலாம். ஆனால் மீன்காரமாகவே மாறிட்டாங்க. நம்ம அச்சஸில் மீன்காரம்மா மாதிரியே இருக்காங்க. ஐயோ, அது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் துஷ்ரா விஜயனும் இவ்வளோ அழகாக நல்லா நடிப்பாங்க. இதில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் சுத்தமாக செட் ஆகலை. தம்பி ரம்மையெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை இந்த படத்துக்கு. இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க பல பேர் நம்மளை குடும்பப்படுத்தியும் பல பேர் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் நடிச்சிருக்காங்க. மகுடம் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கன்னு சொல்கிறதா ஆசை. போய் பார்த்துருங்க விஷாலுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.